பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் போயிட்டு ராஜி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய அண்ணன் தான் ஏதோ ஒரு வேகத்துல அவன் இப்படி பேசிட்டானா, அதுக்கு பதிலுக்கு பதில் நீ பேசணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன கதிர் பேசிட்டு இருக்க? இப்போ என்னை பார்த்து யாராவது ஒருத்தர் என்னை பத்தி தப்பா பேசினா அதை பார்த்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அது எப்படி முடியும்? அந்த மாதிரி தானே எனக்கும். நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும். பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு பகலுன்னு பார்க்காம எந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது உன்னை பத்தி அவரு தானே தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப அப்பா மகனுக்குள்ள சண்டைனா அந்த விஷயத்த மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு உன்னை பத்தி ஏன் பேசணும், எதுக்காக பேசணும், அதுதான் என்னுடைய கோபம்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ராஜு. இது எல்லாத்துக்குமே இப்பவே ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போதைக்கு நீ எத்தனை லட்ச ரூபாய் பணம் சேர்த்து வச்சிருக்க சொல்லு கதிரன்னு சொல்றாங்க. எல்லா செலவும் போக என்ன ஒரு 6 லட்ச ரூபாய் இருக்கு. இன்னும் மீதி 4 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கணும். கூடி சீக்கிரம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இரு வரேன்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட போகலான்னு போறாங்க. உடனே கதிர் ராஜுவோட கையை பிடிச்சி எங்க போற சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் போயிட்டு என் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன். கல்யாணம் பண்றதுக்கு வரதட்சணை எந்த ஒரு காசும் கொடுக்கல இல்ல, அவகிட்ட வாங்கிட்டு வர இந்த நிமிஷமே நீ மாமா கிட்ட பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ராஜு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னுடைய அப்பா எனக்கு பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். சும்மா தேவையில்லாமல இப்படி பண்ணிட்டு இருக்காது. என்ன கதிரே என்ன சொல்றேன்? ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். ஏதோ பார்த்தமா வேலையை பார்த்தமான்னு இல்லாம எதுக்காக என் அண்ணனை எதிர்த்து பேசினேன்னு சொல்லிட்டு கதிர் ராஜி திட்ட. உடனே ராஜி உனக்கு ஏதாவது ஒண்ணுனா முதலால நான் வந்து நிக்கிற பத்தியா, அதுதான் என்னுடைய தப்பு. என்னுடைய தப்பை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜியும் கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம செந்தில் கதிரை தேடி வராங்க. கதிர் வந்ததும் என்னென்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. செந்தில் வந்து கதிர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நான் பேசினது பண்ணது எல்லாமே தப்புதான். ஏதோ கோவத்துல ஆத்திரத்துல அப்படி பேசிட்டுடா கதிர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டுடான்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட வந்து செந்தில் மன்னிப்பு கேக்குறாங்க. இத பார்த்ததும் ராஜி எப்படினாலும் யார் முன்னாடினாலும் எப்படினாலும் பேசிடலாம், உடனே மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவான், இவன் தியாகின்னு சொல்லிட்டு கோபத்துல இருக்காங்க ராஜி. இப்ப ராஜி செந்தில் கிட்ட போயிட்டு கோபத்தை காட்டுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.